ஃபைனலி வி காட் கொரில்லா இன் தஞ்சாவூர். நம்ம ஊருக்கு வந்து நம்ம ஊர் வண்டியை ஓட்டலான்னா எப்படி கைஸ்? ஓகே, இப்போ வந்து ஹிமாலயன் அண்டு கொரில்லா ரெண்டுமே வந்து டெஸ்ட் ஆகிக்கிட்டுருக்கோம். கொரில்லா வந்து பவர் அண்ட் டார்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதான் சொதப்பும் பார்த்தீங்களா? அண்டர் ஓட்டிட்டு இதுக்கு வந்தால் அப்படி தான். எனக்கு இதனால தான் மோஸ்ட்டாக அந்த கொரில்லா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குமே. என்ன பின்னாடி பிரேக்கு ரொம்ப இதாக இருக்கே. ஓகே, இந்த பைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து வீடியோ போட்டிருக்கோம். பட் ஆனால் இந்த பைக் வந்து நான் இப்போ எடுத்த ரீசனே வந்து எனக்கு இது பவர் வந்து எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். திரும்ப ஒரு வாட்டி ஓட்டணுங்கிறதுக்காண்டி தான் இந்த பைக் எடுத்ததே ரீசனே. ஹெல்மெட் வந்து இப்போ வைசர் க்ளோஸ் பண்ண முடியல. ஸோ ஒன்ஸ் நான் வந்து க்ளோஸ் பண்ணுறேன். ஃப்ரண்ட் பிரேக் டைட்டாக இருக்குது. ஐ மீன் டைட்டாக இருக்குது மீன்ஸ் கரெக்டாக இருக்குது. பட் ஆனால் பேக் பிரேக் வந்து டெஸ்ட் வெஹிக்கிளில் அதிகமாக ஓட்டி ஓட்டி நம்ம இப்போ வந்து ஒரு சிட்டா ஒரு பறந்துட்டு வருவோம். ஃபர்ஸ்ட் கியர் லோ அண்ட் டார்க் மட்டும் பார்ப்போம் எவ்வளோ போகுதுன்ட்டு. ஃபர்ஸ்ட் கியரில் எடுத்துட்டேன் 10-11. ரெண்டாவது கியரு லைட்டாக அடிக்குது. ஆனால் அந்த ரெண்டாவது கியருக்கே வந்து அடித்து தூக்குது. ஆனால் நான் இப்போ ஆக்சிலேட்டரே கொடுக்கல, அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்குது. அடுத்த மூணாவது கியரு இதில் தான் கொஞ்சம் வெட்டி இழுக்குது. ஓகே, நம்ம ரெண்டாவது கியர்லேருந்து புஷ் பண்ணுவோம். இப்போ வந்து 0 to 60 பார்ப்போமா? தெரியல அவங்களுக்கு. அந்த ரெண்டாவது கியர்லேயே வந்து வண்டி பயங்கரமாக இழுக்க ஆரம்பிச்சிருச்சு. அஞ்சாவது கியரு ஆக்சுவலி நான் இதில் ஊருக்கு போயிட்டு வர மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு இந்த வண்டி இது மாதிரி. ஸோ நான் சொல்கிறேன் அப்படின்னா, லாங் போகிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமான்னு நம்ம ஓட்டி பார்க்குறது தான் இருக்குது. நம்ம வந்து லாங் ஓட்டி பார்க்குறது தெரியும். ஆனால் இது எனக்கு தெரிஞ்சு லாங் கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அண்டர் ஓட்டிட்டேன், அதனால எனக்கு ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ வந்து நம்ம 6 கியர் இருக்குது. அதில் 6வது கியர் வந்து நம்ம இப்போ யூஸ் பண்ணி பார்ப்போம். யூட்டன் போட்டு. ஆனால் வண்டி வந்து லைட்டாக ஒரு பயம் கொடுக்குது. ஃபர்ஸ்ட் கியர் 40. ரெண்டாவது கியர் 3வது கியர் வண்டி வந்து மாதிரி பறக்குது. ஒரு ஆரோக்கியம் வந்து லைட்டாக ஒரு அறிவு இருக்குது. ஓகே ஃபைன். இந்த பைக் வந்து கண்டிப்பாக வந்து சூப்பராக இருக்கும். ஓகே, இந்த பைக்கோட ஹேண்டில் பார் ஆங்கிள் எல்லாமே பார்த்துக்கோங்க. நம்ம வந்து ஹிமாலயன் ஓட்டுறோம்ல, ஹிமாலயன் ஓட்டுறப்ப தெரிஞ்சிடும். ஆனால் ஹிமாலயன் டு கம்பேர் டு திஸ் ரெண்டு வண்டி பார்க்குறப்ப வந்து இது வந்து கொஞ்சம் பவர் அதிகம். ஆமா, இது வந்து ஹிமாலயன் கம்பேர் பண்றப்போ இது கொஞ்சம் பவர் அதிகம். ஹைட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்மி. ஸோ அதனால வந்து நமக்கு ஈஸியா இருக்கும். லோ அண்ட் டார்க் பாத்தீங்க அப்படின்னா 6th கியர்ல 50 க்ரூஸ் பண்றேன். 48 45 வண்டி அடிக்கல. ஸோ இது வந்து உண்மையிலே வந்து ஒரு நல்ல ஒரு பைக் தான்.
இல்லை நிறைய பேர் இப்போ எடுக்கிறாங்க. ஸோ அதனால் ஒரு ரீசன் சொல்கிறேன் நான். நீங்கள் செகண்ட் கியர் வந்து யூஸ் பண்ணுறப்போ ஒரு நல்ல ஒரு இதாக தான் இருக்கும். வண்டி பழகினா தான் இந்த கிளச்சு அசம்பிளி இதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக வரும். அது வரைக்கும் கொஞ்சம் உதப்பலாக தான் இருக்கணும். ஸோ அடுத்தது வந்து ஹிமாலயன் பார்க்கலாம். ஹிமாலயன் பார்த்தா தான் நமக்கு வந்து கம்பேர் டு நியூட்ரல் போட்டு ஸ்டாண்ட் போட்டாச்சு. ஸோ என்னோட ஹைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 168. ஸோ அதுக்கு வந்து பைக் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ பவர் வந்து எப்போதுமே வந்து இந்த பைக்கில் அதிகம் தான். ஸோ கம்பேர் டு ஹிமாலயன் டு கம்பேர் பண்ணுறப்ப இது கொஞ்சம் அதிகம் தான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது கேட்கலாம். ஹிமாலயனில் பார்த்திங்க அப்படின்னா இது கொஞ்சம் அதிகம். ஸோ ஹிமாலயன் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்ப்போம். அது நீங்கள் கம்பேர் பண்ணுறப்போ ஒரு வீடியோ தெரியும். ஆக்சுவலி இங்கே ஒரு GT 650 இருக்குது. ஸோ GT 650 பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே நல்லா தெரியும். இப்போ நிறையா பசங்களுக்கு வந்து இந்த ஒரு ஃபேவரட் பைக் வருது, GT 650. நம்ம தஞ்சாவூரில் என்ன ரேட் வருது ப்ரோ? இது என்ன ரேட்டு ப்ரோ வருது நம்ம ஊரில்? தஞ்சாவூரில் என்ன ரேட்டு வருது ஆன் ரோட் ப்ரைஸு? 425. ஓகே, இந்த குரோம் எடிஷன் வந்து 425 வருது. ஸோ தஞ்சாவூரில் யாராவது இருந்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து பாருங்கள். ஆனால் டெஸ்ட் ட்ரைவ் வண்டியும் இல்லை. 650cc வந்து இன்டர்செப்டார் மட்டும்தான் இருக்குது. GT வந்து டெஸ்ட் ட்ரைவ் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹிமாலயன். ஸோ ஹிமாலயன் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பண்ணியிருப்போம். பட் இருந்தால் ஃப்யூச்சரில் ஹிமாலயன் எடுக்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. அதனால் ஹிமாலயன் பார்ப்போம். ஸோ ஹிமாலயன் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேஸ் வேரியண்ட்டுக்கான கலர் தான் இது. ஸோ இதில் வந்து டாப் வேரியண்ட் வந்து பிளாக் கலர் இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு டாப் ரேக் அது பிரச்சனை கிடையாது. நீங்கள் 390 எடுக்கிறீங்க அப்படின்னா பின்னாடி வந்து எப்படியும் கண்டிப்பாக வந்து டாப் ரேக் வராது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து 250 டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறப்பே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் வந்து டாப் ரேக் இல்லை. பட் வண்டி பார்க்குறது ஓரளவுக்கு ஸ்லீக்காக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஆனால் ஹிமாலயன் அப்படி கிடையாது. கொஞ்சம் ஹியூஜ் டைப்பான ஒரு பைக் தான் இது. இந்த பைக்கில் லான்ச் பண்ணப்போ வந்து ஒரு நல்ல ஒரு இதாக தான் இருக்கும். ஓகே ப்ரோ. ஸோ இப்போ வந்து ஹிமாலயன் என் கால் பார்த்துக்கோங்க, 168 என் ஹைட்டு. இதுக்கு என் கால் இப்படி தான் எட்டுது. தென் வண்டி நியூட்ரலில் இருக்கா? ஓகே, லோ அண்ட் டார்க்கு. ஃபஸ்ட்டு லோ அண்ட் டார்க் தான். ஆக்சுவலி இப்போ வந்து நான் ஆக்சிலேட்டர் கொடுக்கல. இது லோ அண்ட் டார்க்கு ஹிமாலயனில். செகண்ட் கியர் கொஞ்சம் அடித்து தான் எடுக்குது. 18 போகுது. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் நல்லா உட்காந்துப்போமா? கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டேன் லாங் போகிறதுக்கு ஏற்ற மாதிரி. தேர்டு கியரு இப்போ தான் அடிக்குது. தேர்டு கியரில் தான் அடிக்குது. நான் செகண்ட் கியர். இப்போ இதில் வந்து 0 to 60 பார்ப்போமா? ரெடி 1. வண்டி போட்டோம் ஃப்ரண்ட்டில். அதான் கொரில்லா கம்பேர் பண்றப்போ இது அந்த அளவுக்கு தேர்ட் கியர்ல தான் வந்து இதோட பவர் தெரியுது. நான் என்ன சொல்றேன்னு புரியுது உங்களுக்கு? கொரில்லால பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செகண்ட் கியர்லயே வந்து பைக் ஒரு பேயாட்டம் இருக்கும். பட் ஆனா இது அப்படி கிடையாது. தேர்ட் கியர் வரப்போ வண்டி என்ன இன்ஜின் இது? R150 வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இன்ஜின் அப்படிங்கிறது இந்த 450cc தான். ஹிமாலயன் எடுத்துவோமா சொல்லுங்க? ஹிமாலயன் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஜாலியா இருக்கும். ஃப்ரண்ட் வந்து என்ன எனக்கு பெரிய பிரச்சனை அப்படின்னா லாங் போறப்ப எனக்கு கால் வலிக்கும்.
ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து நின்றுட்டு போவேன். ஸோ இதில் வந்து நான் நின்றுட்டு போவேன், எனக்கு வந்து எதுவும் பெருசாக தெரியாது. தேர்ட் கியரு. இப்போ வந்து இதில் நான் யூ எடுத்துக்கிறேன். ஸோ கொரில்லா வந்து டெஸ்ட் ட்ரைவ் போகுது. கொரில்லா வந்து இப்போ எடுக்கணும் அப்படின்னா ஓகே ஃபைன். ஓகே, இப்போ வந்து இந்த பைக்கில் வந்து நான் நின்றுட்டு போகிறேன். சப்போஸ் நான் நின்றுட்டு போகிறேன் அப்படிங்கிறப்போ எனக்கு இந்த பைக்கு வந்து கை ஓகே, எனக்கு அந்தளவுக்கு வந்து பெருசாக ஒரு இது மாதிரி தெரியலை. மேபி இது டெஸ்ட் ட்ரைவ் பைக் அப்படிங்கிறனால ஒரு இதாக இருக்கலாம். நின்றுட்டு போகிறேன், கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. எனக்கு வந்து நின்றுட்டு போகிறப்ப பெருசாக வந்து எதுவும் இதாக இல்லை. ஓகேவா, கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த பைக் ஓட்டுறப்ப வந்து எனக்கு நின்றுட்டு போகிறதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. எல்போ வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது எனக்கு கிடையாது, கரெக்டாக இருக்குது. இதே நம்ம நின்றுட்டு ஓடுறப்ப எனக்கு லாங் போகிறப்ப நான் மோஸ்ட்டாக வந்து எனக்கு சென்னை டு தஞ்சாவூர் வரப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கால் வலிக்கிறது வந்து இந்த ஷோல்டர் மறைச்சி வச்சுட்டு வரப்போ தான். நல்ல ஒரு சீட் கம்ஃபர்ட், லைட்டாக கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. பில்லியன் சீட்டு வந்து நல்லா இருக்குது. இதுதான் கம்பேர் டு திஸ். ஸோ ஹிமாலயனை பொறுத்த வரைக்கும் இதுதான். கால் லெக் இப்படி இருக்குதா, ஓகேவா, அப்படியே போகலாம், நின்றுக்கிட்டே போகலாம். ஆஃப் ரோட் பண்ணுறப்போ இந்த பைக்கு பேய் மாதிரி நின்றுட்டு போகிறப்ப ஜங்கு 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 ஜங்குன்ட்டு போகும். ஓகேவா, இப்போ நாம் இதை போகணும். கியரிங், பிரேக் எல்லாமே ஓகே, சூப்பர். இப்போ மனசு அலைப்பாயுது காய்ஸ், ஹிமாலயன் வாங்க சொல்லி. என்ன பண்றது, வீட்டுல செருப்பாட்டியே இருப்பாங்க. ஆல்ரெடி இப்பதான் வண்டியை வாங்கி என்ஓசி வந்து கிளியர் பண்ணி பைக் எல்லாமே வந்து முடிஞ்சிருக்குது. இப்ப திரும்ப வந்து நான் இன்னொரு பைக் எடுக்க போறேன் அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான், சோழி முடிஞ்சிடும் எனக்கு. ஒரேதான் முடிச்சிருவாங்க. ஸ்பீட் பிரேக்கர் ஃபைன், ஸ்பீட் பிரேக்கர், சஸ்பென்ஷன் நல்லா தான் இருக்குது. இப்போ வந்து இதை நின்றுட்டு ஓட்டுறோமா, தேர்ட் கியர். சப்போஸ் இது நின்றுட்டு ஓட்டுறப்போ ஃபைன், குட். டேர்னிங் ரேடியஸ், இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் டேர்னிங் ரேடியஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா வண்டி வந்து கொஞ்சம் ஹியூஜான வண்டி. அதே மாதிரி நீங்கள் வெயிட் பேலன்ஸ் பண்ணால் தான் வந்து இந்த ஒரு ஹியூஜ் பைக்கை வந்து கண்டிப்பாக வந்து உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும். ஏன்னா அந்தளவுக்கு கொஞ்சம் ரெண்டுமே வந்து பவரான பைக் தான். ஓகே, நியூட்ரலில் போட்டாச்சு. ஆக்சுவலி இதில் வந்து கியர் ஷிஃப்ட் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அந்த ஒரு நாய்ஸ் வந்து இதில் கேட்கவே இல்லை பார்த்தீங்களா, அதை உங்களால் ஃபீல் பண்ண முடியும். நம்ம அண்டரில் டக்கு டக்குன்னு அடிக்கும். ஓகே, இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹிமாலயனோட ஸ்டோரி. ஓகே கைஸ், ஸோ முடிஞ்சிடுச்சு, நம்ம வேலையும் முடிஞ்சிடுச்சு, கிளம்ப வேண்டியதான். இது நல்லா இருக்குது, ரைடிங் ஜாக்கெட் நல்லா இருக்குப்பா. சரி, ஓகே, தேங்க்ஸ் ப்ரோ. ஸோ இப்போ வந்து நம்ம 2 பயங்கரமான வண்டி ஓட்டாச்சு. இப்போ நம்ம ஓட்ட போகிறது எங்கள் அப்பா வண்டி, வேறு யாருது, நம்ம ஊர் வண்டி தான். ஓ ஃபைனலி வி காட் இட் அவர், சாரி, முடிச்சாச்சு, இப்போதைக்கு முடிச்சாச்சு. ஸோ இங்கே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட் ட்ரைவுக்கு ஹண்டர் அண்டு கிளாசிக் புல்லட், அது பார்த்ததுக்கு ஜிடி, சாரி
ஹிமாலயன் அண்டு கரில்லா ரெண்டுமே இது எல்லாமே இருக்குது. 650 இன்டர்செப்டார் மட்டும் இருக்குது. பட் ஆனால் அது வந்து இப்போ வெளில போயிருக்குது. இப்போ எங்கே நம்ம வண்டி, எங்கள் அப்பா வண்டியை காணுமே, அந்த இருக்கு. வெல்கம் டு நம்ம ஊர் வண்டி. திஸ் இஸ் மை பைக். சாரி, எங்கள் அப்பா வண்டி. 1000 தான் இருந்தாலும் எங்கள் அப்பா வண்டி என்னால் விட்டு தரவே முடியாது. இன்னும் மைலேஜ் கைஸ்